வாங்கணும்னு ஒரே ஆசை. ஹோல் செட் மஹி வந்து ஃபுல் ஃபாண்டு செட். ஸோ இதாக இருக்கு பாருங்க, பிடிச்சிச்சு. மெயின் விஷயம் பிளேட்ஸ் வந்து பார்த்தேன் நம்மளோட ரொம்ப அழகா இருக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் காஃபி டைம். ஓகே, ஸோ காஃபி நம்ம ப்ரூ ஆகிட்டு இருக்கிற இடையில லாண்ட்ரி போட்டுடலாம். ஸோ இந்த மார்னிங்கே வந்து ஆல்ரெடி ஒரு லோடு பிளாங்கெட் வந்து போட்டுட்டேன். ஸோ இதை காய போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக மேலே என்னதான் ஒரு சோஃபா நிறைய லாண்ட்ரி வந்து குமிஞ்சு கிடந்தாலும் நான் இன்னைக்கு வரைக்கும் உள்ள அழுக்கு துணி எல்லாத்தையும் துவைக்க போட்டுட்டேங்க. ஸோ துவைக்க உள்ள துணி எல்லாமே சோஃபாவில் இருக்குது. அதை இன்னும் மடிக்கிறதுக்கு நேரம் வரல. ஆனால் அழுக்கு துணி லாண்ட்ரியை முடிச்சிட்டேன். ஸோ ப்ராபப்ளி இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு உட்காந்து அவ்வளோத்தையும் மடித்து வச்சுட்டேன்னு வைங்களேன். ஜாப் வெல் டன். எஸ் வந்தாச்சு. நம்மளோட ஹியூஜ் பேக்கேஜ் டெலிவரி ஆகிடுச்சுங்க. எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டேஷியாவில் வந்து தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் பிரித்தாச்சு. வாங்க நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஷாப்பிங் ஹால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லா ப்ராடக்ட்டுமே என்னோடய ஃபேவரட் ஷாப் நெஸ்டேஷியாவில் தான் வாங்கினேன். இவங்களோட ஷாப்பில் நிறைய கிச்சன் வேர் எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாலோ பேக் டிஷ்ஷு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது 800 ml கெப்பாசிட்டிங்க. இந்த மாதிரி வரும். கீழே கிளாஸு, மேலே வந்து இந்த மாதிரி லிட்டு வரும். நான் என்னோட லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் இதில் தான் ஸ்டோர் பண்ணி டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இதுதாங்க அந்த கண்டெய்னர். சைஸ் வந்து நமக்கு லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வசதியான சைஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மைக்ரோவேவ் சேஃப், அவன் சேஃப், லிட் இல்லாமல் டிஷ்வாஷர் சேஃபும் கூட. ஸோ இன்னொரு விஷயம், இதை நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப வசதி. உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, ஏதாவது பாஸ்தா ஏதாவது பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அடுத்து நான் வாங்கியிருக்கிறது வந்து இந்த 2 போல் தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பாஸ்தா சர்வ் பண்ணுறதுக்கு, ராமன் சர்வ் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல குட் குவாலிட்டி ஸ்டோன் வேரில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஷாலோவாக இருக்கிறதுனால நமக்கு சர்விங்க்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ரைஸ் பவுலாக கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பிளேட்ஸ் எல்லாமே ஆக்சுவலி வந்து நான் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு. அதனால குட் செட் ஆஃப் பிளேட்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தேன். இந்த பேட்டர்ன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால செட் ஆஃப் 6 டின்னர் பிளேட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி ஸ்டோன் வேறு. ஸோ டிஷ்வாஷர் சேஃபும் கூட தான். ஸோ நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் எனக்கு இந்த சைடில் வரக்கூடிய இந்த பேட்டர்னும் பிடிச்சிருக்கு, சைஸும் பிடிச்சிருக்கு, இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டின்னர் பிளேட்ஸ் வந்து செட் ஆஃப் 6 வந்து வாங்கினேன். ஸோ என்கிட்ட கேக் கேரியர் வந்து இருக்குது. பட் கேக் செஞ்சுட்டு பேக்டு குட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கவர் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி ஸ்டாண்ட் வந்து இல்லைங்க. எனக்கு இந்த ஸ்டாண்டை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிச்சு. மெயின் விஷயம் என்னென்னா கீழே பார்த்தீங்கன்னா பேம்பூ பிளேட்டு மாதிரி இருக்குது வுட்டில். அதுக்கப்புறமா மேலே அக்ரிலிக் லிட்டு. ஸோ கிளாஸ் லிட்டும் இருக்குது ஆப்ஷன். ஆனால் நான் கிளாஸ் பிக் பண்ணல. பிகாஸ் மேலே உள்ள லிட்டு இங்கே பசங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ்னால் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு நான் அக்ரிலிக் வாங்கினேன். இது எனக்கு டைனிங் டேபிளில் நான் ஏதாவது கப் கேக்கு, குக்கீஸ், கேக் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா அதை இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி ஸ்கொயரு, ரெக்டாங்கிள்லாம் இருந்துச்சு. நான் வந்து ரவுண்ட் வந்து பிக் பண்ணேன். எனக்கு இது ஆக்சுவலி ரொம்ப எலிகண்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருந்தா தெரியும் எனக்கு உட்டன் பவுல்ஸ் எவ்வளவு பிடிக்கும்னு. ஸோ இது செட் ஆஃப் 2 உட்டன் பவுல். இந்த மாதிரி கோனிக்கல் மாதிரி பேட்டர்ன் வச்சது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு, ஃப்ரூட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஆக்சுவலி செட் ஆஃப் 2. ஸோ ஒன்று வந்து நல்ல பெரிய சைஸு, ஒன்று வந்து சின்ன சைஸ். நீங்கள் வந்து உள்ளே வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஹெவி கிடையாது, இது லைட் வெயிட் தான், அதனால் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து என்னோட பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வுட்டன் கட்டிங் போர்டு தான். செக்கர் பேட்டர்ன் பார்த்தோன்னே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் வுட்டன் கட்டிங் போர்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி பேட்டர்ன் இருக்கும். இது அதுக்கு சிமிலர் பட் செக் பேட்டர்ன். அண்ட் இந்த கட்டிங் போர்டோட சைஸு அண்ட் மாடல் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாடலில் நான் வந்து கட்டிங் போர்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. இதுக்கு ஒரு ஹேண்டிலுமே வருது. ஸோ இதை நீங்கள் எதுலையாவது தொங்க போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 2 சைடுமே ஒரே பேட்டர்ன் தான். ஸோ அழகாக இருக்குல்ல. இது நீங்கள் வந்து கட்டிங் போர்டாக மட்டும் இல்லை, டிஸ்பிளே ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணலாம். லைக் உங்களோட சீஸ் பிளாட்டர் சில பேர் பண்ணுவாங்க பார்ட்டிக்கெல்லாம். சில பேர் வந்து இந்த சின்ன சின்ன ஏதாவது டெசர்ட்ஸ் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா கூட அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் வாங்கினது இந்த ப்ரிட்டியான கேக் ஸ்டாண்டுக்கு. இது செட் ஆஃப் 2ஆக வரும். 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் இந்த பர்பிளும் இந்த மாதிரி டீல் ப்ளூவும் வந்து பிக் பண்ணேன். இன்னொரு எல்லோவும் பிங்க்குமே இருந்துச்சு. நீங்கள் அது வேணால் கூட பிக் பண்ணலாம். இது வரும்போது இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுற மாதிரி வரும். இது அசம்பிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரூ தான், பெருசாக எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டாலே போதும். ஸோ அசம்பிள் பண்ணோன்னா ஒன்று டாலாகவும் ஒன்று ஷார்ட்டாகவும் இருக்குது. இது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ப்ரெசன்டேஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ரஃப் யூஸுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து பெயிண்டட் தான். அதனால் நீங்கள் வந்து பேக்கராக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா, ஏன்னா இது பார்க்குறதுக்கு ரஸ்டிக் லுக்கு தான் இருக்குது. ஸோ இது பெயிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் இதை ஜஸ்ட் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த ஒயின் கிளாஸ் தான். இதை நீங்கள் டெசர்ட் சர்வ் பண்ணுற கிளாஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மூஸு, சாக்லேட். இது செட் ஆஃப் 2ஆக வரும். இதுக்கு உள்ளே பாருங்கள், இந்த ஸ்பார்க்லிங் மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க, டபுள் வால்டு. ஸோ உள்ளே வந்து கிளிட்டர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது நீங்கள் வந்து நம்ம சர்விங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும், அழகாக இருக்குது பாருங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் திக் ஸ்டெம் டெசர்ட் பவுல்ஸ் தான். நீங்கள் வந்து பாயாசம் சர்வ் பண்ணுறதுனாலும் சரி, ட்ரைஃபிளு, மூஸு, இண்டிவிஜுவலாக டெசர்ட்ஸ் ஏதாவது சர்வ் பண்ணணுன்னா இது அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். ஆக்சுவலி என்கிட்ட இந்த மாதிரி மாடலில் கப்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடையாது. அதனால் நான் ஒரு நல்ல செட்டு வந்து தேடிட்டே இருந்தேன். ஸோ இங்கே பாருங்க, க்யூட்டாக இருக்குது. இதோட சைஸுமே எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு இண்டிவிஜுவல் சர்விங்க்கு தக்கன இருக்குது சைஸு. செட் ஆஃப் 6ஆக வரும். 120 ml. இது பெர் சைஸ் பார்த்தீங்கன்னா 120 ml. இதில் நிறைய பேட்டர்ன் போட்ட மாடலுமே இருக்குது. நான் இதுதான் பிக் பண்ணேன். அடுத்து இந்த க்யூட்டான டீ கப்பு தான். ஸோ இது வந்து ஹார்ட் பேட்டர்ன் போட்டது. இது நான் மெயினாக வாங்கினது வேலண்டைன்ஸ் டேக்கு வீடியோ ஏதாவது எடுக்கும்போது ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும்னு. இது செட் ஆஃப் 2ங்க, 140 ml. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்து நான் வாங்கினது ஜூஸ் கிளாஸ்லேயே 2 செட்டு வாங்கினேன். ஒன்று வந்து இதுங்க, எனக்கு ஆக்சுவலி இந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கீழே வந்து இப்படி குட்டியாக வருது, மேலே வந்து இது வருது. ஸோ லேயர் ஆட்டு இந்த ஸ்மூதி, ஜூஸு, போபா டீ, பபிள் டீ, லஸ்ஸி எது சர்வ் பண்ணுறதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே இதில் வந்து இன்னொரு இதுவுமே வாங்கினேன். எனக்கு இந்த மாடலுமே பிடிச்சிருந்துச்சு, இன்னொரு மாடலும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த இதுதான். ஸோ இது வந்து பெரிய சைஸுங்க, நல்ல பெரிய சைஸு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டது. ஸோ நல்ல 500 ml மேலே உள்ள சைஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்மூதிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு காஃபி, மில்க் ஷேக்கு அதுக்கெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, அடுத்து நான் வாங்கினது இந்த ஸ்நாக் பவுல் தாங்க. இது செட் ஆஃப் 4 ஆட்டு வரும். இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை பிக் பண்ணலாம். நான் வந்து இந்த டிசைன் தான் எனக்கு பிக் பண்ணேன். இந்த ப்ளூ மாதிரி ஒரு மாதிரி இது எனக்கு மொரோக்கன் டிசைன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து செட் ஆஃப் 4. ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இது நீங்கள் சூப் பவுலாக கூட சர்வ் பண்ணலாம். ஸ்நாக் பவுலு, ரைஸ் பவுல், எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் வரப்போகுது. எப்படி இந்த மெஷரிங் கப்ஸ் வந்து வாங்காமல் இருப்பேன். கேண்டி கேன் மெஷரிங் கப்ஸு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ 1 கப், 1/2 கப், 1/3 கப், 1/4 கப்.
ஸோ செட் ஆஃப் 4 செம்ம ஹெவி. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு பிளேட்டட் மாதிரி வருது. இது செராமிக் கேண்டி கேன் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து ஹேண்டில் வருது. அழகாக இருக்கும் வீடியோக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின பர்ச்சேஸில் கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி நான் இதோட செட்டு மெஷரிங் ஸ்பூன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ என்ன இருக்கு பாருங்க, இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸுக்கு இந்த செட்டு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட ஹோல் செட்டே இருக்குது. ஸோ இது வந்து இதோட மெஷரிங் ஸ்பூன்ஸ் இதுவுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. கிறிஸ்மஸ் வர்றதுனால நான் இதை பிக் பண்ணேன். ஏன்னா ஹோல் செட்டாட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஃபாண்டு. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோல் ஃபாண்டு செட். ஸோ இதில் நீங்கள் வந்து உள்ள கேண்டில் லைட் பண்ணிவிட்டு மேலே சீஸ் சாஸ் இல்லைன்னா சாக்லேட் சாஸ் ஊற்றிட்டு சைடில் சாக்லேட் சாஸ் ஊற்றுறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். சீஸ் சாஸ் ஊற்றுறீங்கன்னா ப்ரெட்டு, கேரட்டு, லெட்யூஸு எது வேணாலும் வச்சு டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஃபோர்க்குமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹோல் செட் அண்ட் பிளாட்டர். ஸோ உங்கள் ஃபேமிலி மூவி நைட் டைமாக இருந்தாலும் சரி, பார்ட்டி ஏதாவது ஹோஸ்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ நெஸ்டேஷியாவில் நான் பார்த்த டைமில் பார்ட்டி கேம்ஸுக்குனே ஒரு இது வச்சுருக்காங்க. நிறைய கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ மூவி நைட் ஹோஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்ம ஃபேமிலி கேம்ஸ் பண்ணுறதுக்கு க்யூட்டாட்டு இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் மஹி வந்து எக்ஸோவோட பெரிய ஃபேன். ஸோ இது நான் பர்டிகுலர்லி அவளுக்குனே வாங்கினேன். இதில் வந்து அந்த வந்து ஹார்ட் மாதிரி இருக்குது. எல்லாமே வுட்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹார்ட்டு, இதுவுமே எக்ஸ். ஸோ எக்ஸோ கேம் விளையாடுறதுக்கு இது நம்மளோட அந்த காஃபி டேபிள்லேயே இதை வச்சிடலாம். அதே மாதிரி கார்ட்ஸ் நீங்கள் விளையாடுவீங்க. ஒவ்வொரு வாட்டியும் கார்ட்ஸ் எங்கள் வீட்டில் தேடுறது வந்து பெரிய வேலை. அதனால அதுக்குன்னே ஒரு பாக்ஸோடி வாங்கிட்டேன். பாக்ஸ் வந்து 2 செட் ஆஃப் கார்ட்ஸோடி வருது. ஸோ இதையுமே நான் வந்து காஃபி டேபிளில் வச்சுட்டேன்னா கார்ட்ஸ் வந்து தொலைஞ்சு போகுங்கிற பிரச்சனை இல்லை. அண்ட் காஃபி டேபிளில் இது நல்ல ஒரு அடிஷனாகவும் இருக்கும், க்யூட்டாக இருக்கும். அடுத்து நான் வாங்கினது இந்த பிவரேஜ் டிஸ்பென்சர் தாங்க. இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு டிஸ்மேண்டில்டாக வரும். நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கிளாஸ் ஜார். அதுக்கு வந்து ஒரு பைப் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வாட்டர் டிஸ்பென்சராகவும் யூஸ் பண்ணலாம், ஜூஸ் டிஸ்பென்சராகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டாண்ட் வருது அண்ட் ஒரு லிட்டுமே இருக்குது. மேலே வந்து ஏர் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ டைனிங் டேபிளில் விரிக்கிறதுக்கு டேபிள் கிளாத் வாங்கினேங்க. இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். இது உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேபிள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி டேபிள் கிளாத் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பியோர் காட்டனில் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த ரன்னரோட மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளோ ரிச்சான லுக் கொடுக்குதுன்னு. ஸோ இதை வந்து காஃபி டேபிள் கிளாத்தை விரிச்சிட்டு சென்டரில் இந்த ரன்னரை போட்டுட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினது இந்த ஸ்டாண்டு தாங்க. இதை நான் வீடியோவில் பார்த்து எனக்கு வாங்கணும்னு ஒரே ஆசை. ஸோ இது வந்து ஒரே ஸ்டாண்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே பேம்பு லிட்டு, ஸ்டாண்டுமே பேம்பு. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் 4 செட் ஆஃப் 4 அண்ட் இந்த சைடு 2 ஆயில் கேனு. ஸோ அதுவுமே இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ml சைஸுங்க. மேலே ஸ்ப்ரிங்க்லர் ஜோடி உங்களுக்கு வருது. ஸோ இந்த 420 mlங்க. இதுவுமே சிலிக்கான் லிட்டு. அதுக்கப்புறமா கிளாஸும் பார்த்தீங்கன்னா போரோசிலிட் கிளாஸ். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு லிட்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் விடும்போது அந்த ஸ்பவுட்டு தன்னால் கலண்டுரும், மூடும்போது மூடிடும். இங்கே வருங்க, இந்த லிட்டு வந்து பேம்பு. இது வந்து கிளாஸ் பாட்டில். ஸோ டிஷ்வாஷர் சேஃபும் கூட போரோசிலேட் கிளாஸ் தான். இது வந்து 550 ml. க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கிச்சனில் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா கவுண்டர் ஸ்பேஸில் இதை ஒன்று வச்சுட்டா போதும். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இப்போ வந்து டேபிள் கிளாத்து அந்த ரன்னர் எல்லாத்தையுமே டேபிளில் போட்டு காணிக்கிறேன். ஓகே டன். ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து டேபிள் கிளாத் வந்து போட வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரன்னர் மட்டும் நீங்கள் போட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே மேலே வச்சுக்கலாம். ஸோ அதுவே அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது.
ஸோ டேபிள் கிளாத் வந்து யாராவது கெஸ்ட்டு வராங்க, உங்களோட டேபிள் வந்து நாசம் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் கொஞ்ச நேரம் இருந்து என்னோடய கவுண்டர் டாப் இந்த சைடு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நம்மளோட புது ரேக்கை அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. மேலே வந்து நம்ம குறைவாக யூஸ் பண்ணுற ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். இதில் வந்து என்ன இருக்குது, ஜீரகப்பொடி, ஒயிட் பெப்பர் பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், சோம்பு அண்ட் பிளாக் பெப்பர் பவுடர். இதில் கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது, சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, இது பிங்க் சால்ட்டு அண்ட் சுகர். ஸோ இவ்வளவும் இதில் வச்சுட்டேன். அண்ட் நம்மளோட இந்த இதை வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இதை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம பார்ட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டுமே பேராக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு குக்கிங்க்கு தேவையான தண்ணியை அதில் பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என் கவுண்டர் டாப்பில் இந்த ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என்னது மேம் இத பண்ண சொன்னாங்க. EVS மேம் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு பாப்போம். Don't pollute air. First, no smoking. Okay. Don't make fire come in your house. Don't make smoke from factory because old people could die and birds, animals can be blind. Don't pollute air. இது ரெண்டு பிக்சர்ஸ். இவ ஸ்மோக் பண்ணிருக்கா, இவ தண்ணிக்கு வாட்டர் பண்ணிருக்கா. தண்ணிக்கு வாட்டர் பண்ணிருக்கா, பிளான்ட்ஸ்க்கு வாட்டர் பண்ணிருக்கா. இதுதான் கரெக்ட். அதுதானே இது ராங். ராங். நோ. ஓ, பொல்யூஷனுக்கு வேண்டி மகி பண்ணிருக்கா பாருங்க. அது கத்திக்க பாருங்க. அது ஹேண்டிலும் வச்சிருக்கா பாருடா. நல்லா அழகா ஹேண்டில். வா. நம்ம இங்க தொங்க போட்டுக்கலாம். இங்க பாருங்க. ஐயோ. இங்க தெர்மா இங்க தொங்க போட்டுக்கலாம். இங்க நான் தொங்க போட்டு. இல்ல இங்க தான் நான் போட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பிவரேஜ், இப்போ சம்மர் சீசன், இப்போ ஆக்சுவலி மழை பெய்யுது, பட் ஸ்டில் நான் எப்போல்லாம் வந்து நுங்கு வந்து பார்க்குறனோ அப்போல்லாம் வாங்கி இதை பண்ணுவேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நுங்கு வந்து நேற்று சதீஷ் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லுங்கள், நான் நேற்றே அந்த தோலை பிரிச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் வந்து நுங்கு சர்பத்துலாம் போடும்போது முக்கால்வாசி அந்த தோலோடி தான் போடுவாங்க. தோலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தோல் பார்த்திங்கன்னா வயிறு புண்ணு, வயிறு வலி, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு. ஸோ நீங்கள் நுங்கு தோலோடி போடுவீங்களா இல்லை தோல் இல்லாமல் பண்ணுவீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். இது நுங்கு தேவை. அதுக்கப்புறம் நன்னாரி ஷர்பத், நாங்கள் நாகர்கோயில் மக்களுக்கு தெரியும், ராஜா ஷர்பத் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஷர்பத்துன்னு கூட சொல்ல மாட்டோம், சர்பத்துன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பால், இவ்வளோ தான். மூணுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா நம்மளோட நுங்கு பால் ரெடி. ஸோ அதை தான் இப்போ நான் வந்து பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ நான் வந்து இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்கா, ஃப்ரிட்ஜில் நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது, ஸ்டாக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து நெஸ்டேஷியாலேருந்து வாங்கின இந்த கப்பு தான் வந்து சர்விங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் நுங்கு இது பேஸில் போட்டுட்டு நம்ம பால் ஊற்றினோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இன்ஸ்டாகிராமுக்குமே ரீல் எடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் பேச போகிறதுல மிக்சிங் தான், நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட நுங்கு பால் ரெடிங்க. எப்படி இருக்குது பாருங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. இது சில்லுன்னு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் சப்ஜா கூட போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இப்படியே தான் பிடிக்கும். இந்த ப்ரிட்டியான கலர் பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இட்ஸ் டெரரியம் பில்டிங் டைம். இந்த டாங்ஸ் வேண்டாம், லாங் டாங்ஸ் எடுத்துப்போம். வேலை அது எங்கே வச்சுருக்கேன், அதில் இருக்கா பேர் தல். கேர்ஃபுல்லாயிடு. டாங்ஸ் வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணால் தான் நல்லா வரும். புறவாசல் போயிடும்.
இன்னொரு டப்பா மாஸ் இருக்கு. இந்த இடத்துல உட்காந்துருவோமா? இதை வந்து சாயிலு, அதுக்கப்புறம் நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்த அந்த பார்க் இருக்குது, அதுக்கப்புறமா சார்கோல் கறி வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெரரியமில் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம் மகா? மோல்டு வராமல். கரெக்ட். அது வந்து டாக்ஸின்ஸ் ஓடர்ஸை அப்சர்வ் பண்ணும். ஏன்னா இது நம்ம க்ளோஸ்டாக வைப்போம், அப்போ மோல்டு வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மாஸ் இருக்குது, நிறைய ஜல்லி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. இந்த நீங்கள் வந்து குட்டி ராக்ஸை தான் வந்து பேஸ்க்கு போட போகிறீங்க. இதை தான் நம்ம பெட் ராக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே சரி. ஒரு இப்போ ஜியாகிரஃபியில் படித்தோம்னா அது வந்து பெட் ராக்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே சப்சாயில் வரும். ஓகே. அப்போ தான் நம்ம அதில் பிளான்ஸை ரூட் பண்ணி அது க்ரோ ஆகும். ஓகே வச்சுருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு லேயர் நாங்கள் இது வச்சாச்சா. இது வந்து எதுக்குன்னா இந்த தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வந்து ட்ரெயின் ஆயிரும். இப்போ வந்து மண் போட போகிறோம். ஸோ நாங்கள் வந்து இந்த சாண்டு என்கிட்ட இருக்குது, ஒரு பேக் சீட் ஜெர்மினேஷன் சாண்டு, கருப்பு கலரில் இருக்கும்ல. ஸோ அதை தான் லைன் பண்ண போகிறோம். சாண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தியா? ஸோ மண்ணுக்கு அடுத்து நாங்கள் சார்கோல்ஸ் போட போகிறோம். ஓகே. ஒரே ஒரு பீஸ் யூஸ் பண்ணுவோம். என்னடா? ஒரே ஒரு பீஸ் தானே யூஸ் பண்ணுவோம். சார்கோல் ஒரு லேயர் போட்டாச்சு. இப்போ கூட கொஞ்சம் மண். மரம் வச்சதுக்கப்புறம் தானே வைக்கணும். ஆமாம், மரத்தை வச்சுட்டு. ஆனால் மரத்துக்கு இடம் இல்லை. ஐயா ஆமாம், உடச்சிருவோமா? அத்தா ஸோ நாங்கள் இது வரைக்கும் அந்த பார்க் வச்சு விட்டுட்டோம். உங்களுக்கு இப்போ பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம அந்த மாசெல்லாம் வச்சதுக்கப்புறம் கரெக்டாகிடும். போதும்டா, ஓவர் ஆயிரும். இங்கே வேறு இது அழகாக இருக்குது. ஸோ நாங்கள் உள்ள மாசெல்லாம் வச்சுட்டோம் பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும்டா. இனிமேல் ராக்ஸ் எங்கே வைப்பேன்? ஆனால் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது வாடி போயிடும். அப்படி வச்சா வாடி போயிடும். அழகாக இருக்கு. ஸோ நாங்கள் வந்து அந்த மாசெல்லாம் உள்ளே வச்சுட்டோம். இனி வந்து ஏதாவது பிளான்ட்ஸ் இருந்தால் நம்ம வைக்கலாம், சக்யூலண்ட்லாம் வைக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த மாஸ்க் மேலே அந்த மாய்ஸ்சர் வேணும் பார்த்தீங்களா? நீ மூடிடுடா, மூடிடு. எஸ். இனி இதை ஏதாவது சன்லைட் டைரெக்டாக படாத பிளேஸில் நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதில் நம்ம கலர்ஸ் எதாவது வேணும்னா கலர் செடி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எங்களோட டெரரியம். மகா இதை கையில் எடு, உனக்கு ஒரு ஃபோட்டோ அடிக்கும். ஸோ மகாவோட டெரரியம், ஃபர்ஸ்ட் டெரரியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னென்னா நேற்று நைட்டு வந்து சிக்கன் பார்பிக்யூ, கொரியன் பார்பிக்யூ பண்ணோம். அதில் லெஃப்ட் ஓவர் 2 பீஸ் சிக்கன் இருக்குது. அது கூட நான் மஷ்ரூம்ஸையும் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் எனக்கு வந்து ப்ரோட்டீனுக்கு நான் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறேன். பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஓவர் மேரினேட் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இதை வந்து அவன்லேயே குக் பண்ணிட போகிறேன், ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணிவிட்டு அது வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு கூட நான் லைட்டாக சாலடு அந்த மாதிரி ஏதாவது ரைஸும் இருக்குது, ரைஸுமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரைஸ் பவுல் ரெடி பண்ணிட்டேங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் ஷ்ரெட் பண்ணி லைட்டாக ஆலிவ் ஆயில் அண்ட் லெமன் ஜூஸ் சால்ட் போட்டு டாஸ் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு 1/2 கப் அளவுக்கு ரைஸ் வச்சுருக்கேன். இந்த சைட் சிக்கன் இருக்குது, இங்கே கிரில்டு மஷ்ரூம் இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரா சாஸு செசமி சீட் போட்டு என்னோடய ரைஸ் பவுல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சமான ஒரு மீலாக இருக்கும் அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதுதான் அந்த நான் காணிச்சேன்ல பர்ஃபெக்ட் சைஸுங்க. ஒரு சிங்கிள் போர்ஷன் பாஸ்தா இந்த மாதிரி ரைஸ் பவுல் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த பவுல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். அந்த பாட்டுக்கு பாரு, The Fate of Ophelia. ஓகே, ரெடி ஸ்டார்ட். அது டெய்லர் ஸ்விஃப்டோட புது பாட்டு. ஓகே, பாடலாமா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3 go. I heard you calling on the megaphone. You wanna see me all alone. As
as a past you. I climb the pyro. You let the Martians wash the clothes. And if you never call for me, I'm not a drowning, not come falling. You see my royalty to me, as if an anna will go living a fire. All the days I'm out of the town, you just hold the pulse. Now I can see it all, can see it all. Name one night, took me out of my craving. See the heart from the favorite. Ophelia, Ophelia. Keeping 100 on the land, the sea, sky, such a butcher's on the hair. Your team, your vibes, to where the have you been? Cause now with the up at the BS got the time, you're within me, Ophelia. The elder started on a mobile inn, keeping the land on fantasy. That was a coffin for the scorpions who stole her sanities. And if you never call for me, I'm not in the with her patience. You run me like a change in a crown, cut a vibe up another to the fire. All the days I wanted the town, you just hold the pulse. Now I can see it all, can see it all. Name one night, took me out of my craving. See the heart from the favorite. Ophelia, Ophelia. Keeping 100 on the land, the sea, see the sky, such a butcher's on the hair. Your teams, your vibes, to where the have you been? Cause now when they are at the BS, cause the time you visit me, Ophelia. Wow. It's locked inside my memory, only edges of the king. Walked inside the fantasy, only because it came from me. Locked inside my memory, only edges of the king. Walked inside the fantasy, only because it came from me. All the days I wanted the town, you just hold the pulse. Now I can see it all, can see it all. Name one night, take me out of my craving. Say the heart from the favorite. Ophelia, Ophelia. Keeping 100 on the land, the sea, see the sky, such a butcher's on the hair. Your team, your vibes, to where the have you been? Cause now when the at the beers, cause the time you visit me, Ophelia. Wow! Amazing! அதான் ஃபேட் ஆஃபெலியோ. டெய்லர் ஸ்விட்ச் நீங்கள் இதை கண்டிப்பாக பார்க்கணும். பாய். ஓகே, ஸோ நானும் மஹியும் எக்ஸோ விளையாட போகிறோம். மஹி நீ எக்ஸா? நான் அப்போ சரி, அப்போ நான் எக்ஸ். ஓகே, ரெடியா? ஓ மை காட், மஹி ஜெயிச்சிருவா போல இருக்கே. ஓ ஜெயிச்சிட்டோம். ஒரு டிக்கு எப்படி இதை எடுத்துட்டீங்கன்னா இங்கே வச்சிடலாம், இல்லைன்னா இங்கே வச்சிடலாம். ஓகே, நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுவோம். குட் நைட் சொல்லிடு. குட் நைட். குட் நைட் மகா, குட் நைட். Good night, sleep. Don't let the bed bite fight. How can I mother's way? Mama.